ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டலியே பேசுகிறேன். இன்றைக்கான கேம் பிளே என்ன பார்க்க போகிறேன்னா ராப்ரி கேம்ஸ். அந்த கேம் பேர் எனக்கு சரியாக வாயில் வரல, அதனால் திருட்டுக்கோட்டு கேம். ஓகேவா? அந்த பேரை வச்சு நம்ம போவோம். ஓகே, எத்தவொன்று நம்ம ஒரு வீட்டை தான் ஆட்டையப்பட போகிறோம். உள்ளே போனவொன்னே எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லி வாயம் ஓடல. அதுக்குள்ளே சிசிவிடி இருக்குது பாருங்கள். இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸாவி போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. ஆரம்பமே அமர்க்கலமாக தான் இருக்கீங்க. ஒரு சாண்ட்விச் இருக்குது, எடுத்து போட்டுப்போம். எல்லாம் நமக்கு தான் காட்டையப்படம் வந்திருக்கோம். ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் வயசி சுரண்டி காசு பார்க்க வேண்டாதான். இதனால ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு தடவை டச் ஆகனால எல்லா கேம்ஸும் இந்த மாதிரி தாங்க ஆகுது. சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதில் எதனா இருக்கா? இங்கே ஒரு பொட்டி இருக்குது. இந்த பொட்டி ஓப்பன் பண்ணுவோம். இந்த பின்னை நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பின்னு ஒரு 4-5 தடவை தட்டிங்கன்னா டப்பான்னு வச்சிக்கேருந்து அந்த பின்னை எப்படி எடுக்க முடியும்னா விளம்பரம் பார்க்கணும். அதுக்கும் ஏன்னா விளம்பரம் பார்த்தா தான் எது இருந்தாலும் சாத்தியமாகுது. இதில் இங்கே ஒரு தவா இருக்குது, அங்கே ஒரு கேன் மாதிரி என்னமோ இருக்குது. ஓகே, இங்கே ஒரு காஃபி மேக்கர் இருக்குது, எடுத்துப்போம். எல்லாமே நமக்கு தான். இதுக்கு இதில் எதனா இருக்கா கப்போர்டில்? எதுவுமே இல்லை. ஓகே, எதுவுமே இல்லை. இங்கே என்னமோ எந்த மாதிரி இருக்குது. அந்த கப்பு எடுக்க முடியுமா? இல்லை, எடுக்க முடியல. சரி, இதில் எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த ஃப்ரிட்ஜில் எந்த கேமில் வந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இருக்காது. அதான் வழக்கம். இந்த பையில் இந்த பை $200 போதா? சூப்பரு. சரி, க்ரௌபேரை வச்சு இந்த கதவை உடச்சிட்டு அந்த பக்கம் போய் பார்ப்போம். அங்கே எதுவுமே இல்லை. சரி, இந்த கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா இது? பாத்ரூமில் ஐயோ, பாத்ரூமில் ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தா இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. அது இங்கே ஒரு டேப் இருக்குது. ஓகே, இந்த கதவு ஓப்பன் பண்ண முடியுதா? ஓப்பன் பண்ண முடியுது. ஆப்போசிட்டில் சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவிக்கு தெரியாமல் போகலாம். இங்கே என்னமோ இருக்குது, சிலையா? சரி, எடுத்துக்கிட்டாச்சு. சிசிடிவி அந்த சைடு போனோடனே நம்ம இந்த பக்கம் ஓடி போயிட வேண்டியதான். இங்கே ஒரு பைபிள் மாதிரி என்னமோ இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சரி, அடுத்து எங்கே இந்த ஃபோட்டோக்கு எதனா இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, வாஷிங் மிஷின்லாம் அட்டையை போட முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். நல்லா காசு பார்ப்போம். ஓகே, இதில் எதுமோ இருக்கிற மாதிரி இருந்தது. இல்லை, எதுவுமே இல்லை. அந்த கப்போர்டு அதுலேயே ஒன்றுமே இல்லை. இந்த பெட்டி எதுக்கு தான் வச்சுக்கிறானுங்களோ தெரில. வீட்டில் ஒன்றுமே இல்லை. வந்ததுக்கு $2000 தான் பார்க்க முடியாது. $2475 இருக்குது. ஓகே, க்ரௌபரை வச்சு இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கதவை சைன்ஸாக இருக்குது. அங்கே அந்த மிஷின் பேர் தெரில, ஓட சொல்கிறாங்க வேறு. ஓனர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓட சொல்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுன்னு போவோம். எக்ஸிட்டு. ஓகே, வண்டியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டோம். இன்றைக்கான மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியோ முடிச்சாச்சு. முடித்த உடனே நம்ம எந்த பிளேஸு? சூப்பர் மார்க்கெட் ஆட்டையை போட தான் இப்போ போகிறோமே. ஓகே, ஆட்டையை போட உள்ளே இறங்கியாச்சு. எத்தோடனே இங்கே தாங்க செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு காஃபி மேக்கர் இருக்குது, அதையும் ஆட்டையை போடுவோம். க்ரீன் கலர் சாவி. ஓகே, எதுவுமே இல்லை. இங்கே பிளாக் கலர் டோர் ஓப்பன் திறந்து சிசி. இங்கே கிறிஸ்மஸ் சிலை இருக்குது, கிறிஸ்மஸ் தாத்தா சிலை. ஓகே, அதையும் ஆட்டையை போட்டாச்சு. இங்கே எதனா இருக்கா? அங்கே நிறைய சிசிடிவி இருக்குது. அங்கே போகக்கூடாது, போனால் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே எதனா இருக்கா? ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. என்னமோ டேபிள் மாதிரி இருக்குது. ஓகே, அதையும் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு இப்போ போவோம். வெளியே போகலாம். இங்கே எதனா இருக்கான்னு தெரில, போய் பார்ப்போம். அங்கே ஒரு பைபிள் மாதிரி. அந்த ரோபோ போலீஸ்கார் அங்கே தான் சுற்றினே இருக்கார். அவர்கிட்ட போனால் விடமாட்டான், துரத்திக்கினே இருப்பான். ஆளு பையன் பாருங்கள், இங்கே தான் வரான் பொறுக்கி பையன். போலீஸ்காரை பொறுக்கிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. வாயில் வச்சுக்கோ. எப்படி போகிறதுன்னு தெரியல. அங்கே வேறு போஸ்ட் குத்துன்னு கண்ணாடியில் அங்கே நாளாக தெரியுது. அங்கே போஸ்ட் குத்து நிற்கிற போகிறான். இந்த பக்கம் தான் வரான். இந்த பக்கம் வரான்னு நினைக்கிறேன். அவன் இப்படியே போயிடுவான்னு நினைக்கிறேன். போயிட்டான். சரி, நம்ம இப்படியே போவோம். அந்த ரோபோ போலீஸ் அந்த பக்கம் போனோடனே நம்ம இப்படியே போயிட்டு எதனா இருக்கான்னு போய் செக் பண்ணுவோம். அதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஏன்னா இந்த எஸ்கேப் எப்படின்னா பண்ணி முடிக்கணும். இது பண்ணி முடிப்பானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கேம் நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிசியில் ஆடுற கேம்ஸு விட இது நல்லா இருக்குது. இந்த கேம்ஸ் பிசியில் ஆடுற மாதிரியே இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. இது நான் பார்ட் 2 வேணால் போடுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா அதனால் எனக்கு புரியல இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு.
இங்கே ஸ்கேட் போர்டு இருக்குது, இதே ஆட்டையை போடுவோம். ஓகே $75. சி ப்ரெட்டு. ஓகே ப்ரெட்டை சாப்பிட்டாச்சு. வேறு எதனா இருக்கா? வேறு எதுவும் இல்லை. மீட்டு இருக்குது, அதை எடுக்க முடியாது. ஓகே இங்கே யாருன்னா இருக்காங்களா? போலீஸ் சவுண்டு வேறு கேட்குதுங்க. இங்கே வேறு பக்கத்தில் எங்கேயும் இருக்காம போல இருக்குது. சிக்கன் அதோ இருக்கான். பார்த்துட்டான். ஓடு. அச்சோ வர்றான். ஐயோ எங்கன்னு போய் போடுவேன்னு எங்கே போய் ஒளிவன்னே தெரிலையே. ஐயோ துரத்துறான், வெறித்தனமாக துரத்துறான் பையன். ஐயோ இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அவன் பார்த்துட்டாங்க. அவன் இது ஒரு ஷாப்பிங் மாலு. இந்த ஷாப்பிங் மாலை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஹைஜாக்லாம் பண்ணலை, நான் தான் இங்கே திருட வந்திருக்கேன். எவ்வளோ தைரியம் பாருங்கள், நைட் டைமில் அதுவும் திருட வந்திருக்கேன். திருட்டு பையன் நான் தான் மிஸ்டர் லியோ. திருட்டு பையன்லாம் இல்லை, நல்ல பையன். போலீஸ்காரை பார்த்துட்டா அங்கே எங்கே வருவான்னு யாருக்கு தெரியும். துரத்துறானே. டேய் என்னை விட்டுடுறா, நான் பாவண்டா புள்ள பூச்சிக்காரன்டா. டேய் என்னை விட்டுடு, தயவுசெய்து விட்டுடு. ஐயோ துரத்துறான். வரானா இல்லையான்னு தெரில. வரானா? பின்னாடி குத்துறான். பின்னாடி வந்து அடிக்கிறான். நாயே உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, பின்னாடி வந்து அடிக்கிற பொறுக்கி நாயே. பின்னாடி அடிக்கிறான்டாங்க அவன். சரி ஓடு. எங்கே ஓடுறதுனே தெரில. சுற்றி ஒரே இடத்துக்கு சுற்றி வரேன். எப்படி ஓடுறதுன்னு தெரில. எப்போ ஜஸ்ட் மிஸ் அது சந்தில் போய் மாட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி டோர் மாதிரி இருக்குது. சரி இது உள்ளே பூருவோம். ஓகே வர மாதிரி இல்லை. சரி இது உள்ளே பூந்துருவோம். வேறு யாரும் இல்லை. ஓகே சாவி ரெட் கீன்னு கேட்குது. ரெட் கீ எங்கேன்னு போய் தேடுறது? போலீஸ் வர மாதிரி இருக்குது. மாலுன்னா ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. இது க்ரௌபேர் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். இதில் எதனா இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பூந்துட வேண்டியது தான். அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரில. பூந்து போய் பார்க்க வேண்டியதுதான். அங்கே எதனா இருக்கானே வேறு தெரில. ஒரு அவசரம் கொடுக்க மாதிரி முன்னாடி போயிட்டேங்க. போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது நம்ம வந்த இடம் இல்லை. ஓகே இறங்கியாச்சு. இறங்கி எதனா இருக்கா? எக்ஸிட்டு. போடா வெளியே போயிடலாம் வாங்கடா. அது ஒருக்கு எக்ஸிட்டு. யோசிச்சு எதுவும் செய்ய மாட்டேன், அது கண்டிப்பாக எக்ஸிட்டாக தான் இருக்கும். சரி போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போலீஸ்கார் சவுண்டு வேறு கேட்குது. சரி போலீஸ்கார் வந்துட்டாங்களா? அதுக்குள்ளேயே போய் இந்த டோரையும் க்ரௌபார் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவான். பிளாக் டோர். ஓகே இது வந்து என்னமோ சுத்தம் பண்ணுற குடோன் மாதிரி இருக்குது. இது குடோன் தான். இதில் எதனா இருக்கா? இதை ஓப்பன் பண்ணுமா? இது ஒரு பாக்ஸ் இருக்குங்க. இதை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். சஜக். ஐயோ வரமாட்டேங்குது. அமுக்கு டுமுக்கு டமால். அவள் தான் முடிஞ்சிடுச்சோ. இதை ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படியோ சூப்பர். இங்கே ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குது. டாய்லெட் பேப்பர் $1. சூப்பரா. ஓகே இதை உடச்சாச்சு. இதில் உடச்சி பாஸ்வேர்டு எதுன்னு தெரியல. சரி நம்ம அப்புறமா போய் இதை செக் பண்ணி போய் எத்தனை வந்து போடுவோம். என்னமோ லைட் எரியுது. ஓகே இங்கே வந்து பார்ப்போம். வாஷிங் மிஷின். இது என்னது? இது ஓப்பன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அயன் பாக்ஸ். சூப்பர். இங்கே ஒரு டோர் மாதிரி என்னமோ இருக்குது. இதை உடைக்கலாமா? இதை உடைக்கலாம் வாங்க. இதையும் உடைச்சாச்சு. உள்ளே எதனா இருக்கா? ஓகே கோடாலி இருக்குது. இதை வச்சு எதனா கட் பண்ண முடியுமான்னு கடைசியில் பார்ப்போம். ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணி எதுவுமே இல்லை. இது ஒரு கேம் சென்டர் மாதிரி இருக்குது. இது எதனா ஆட்டையப்பட முடியுமா? ஓகே இது எதையும் ஆட்டையப்பட முடியாது. நிறைய மூளைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். இல்லை பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேவா? இதை நான் நல்லா வளர்றேன். இது நம்ம விளாட்றதுக்குன்னு நினச்சேன். இது வந்து ஒளிகிற இடங்க. எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஓகே சுற்றி நம்ம ஒரே இடத்துக்கு தான் வரும். எப்படின்னு தெரிஞ்சால் நம்ம பார்ட் 2ல் முடிக்க பார்ப்போம். இந்த எஸ்கேப்பை. அங்கே ஒரு போலீஸ்காரன் வரான். அவனுக்கு தெரியாமல் நான் எப்படின்னா போகணும். அவன் வந்தால் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன். சரி இப்படியே போவோம். அவன் அப்படியே உள்ளே போயிட்டான். ஓகே இங்கே வேறு சிசிடிவி நிறைய வேறு. இதில் வேறு மாட்டிக்கிறேன் அடிக்கடிக்கு. அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. சரி அப்படியே கிராஸ் பண்ணி போவோம். எதனா இருக்கானுங்களா? யாரா வருவானுங்களான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு. சரி இங்கே ஒரு பிளாக் டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி எக்ஸிட் இருக்குது ஆப்போசிட்டில். அந்த எக்ஸிட்டுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தேன்னா நினைக்கிறேன். சரி வெளியே வந்துடுவோம் அங்கேருந்து. இதுனா ட்ரெஸ்ஸு கடை. ட்ரெஸ்ஸு கடை. ஆட்டையை போடலாமா ட்ரெஸ்ஸெல்லாம்? இதெல்லாம் மட்டும் உண்மையாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்புறம் ஏழை ஜனங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அப்படியே ஆட்டையை போட்டுன்னு போயிட்டு யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது தானே எனக்கும் வழக்கம்.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? ஆமாண்டா, உங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு தானே மறு வேலை பார்ப்பேன். எப்பா பேசுவீங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவீங்களா? செருப்பாக கிடக்குது. இது வந்து ட்ரெஸ் மாத்திர இடம்னு நினைக்கிறேன். அது அடுத்தது போய் பார்ப்போம். ஓகே, இங்கே பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது. இதே ஆட்டையை போடுவோம். வெளியே வேறு சிசிடிவி வேறு வச்சுருப்பாங்க. அதில் மாட்டினாங்கன்னா அவள் தான் நம்ம காலி. இங்கே எதுனா இருக்கா? இது இங்கே எதுவுமே இல்லை. ஓகே போவோம். ஓகே போயிடுவோம். இங்கே எதுனா இருக்கா? ஓகே, நிறைய ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்டு தாங்க இருங்க. என் ஃப்ரெண்டு வேறு அவன் அடிக்கடிக்கு ட்ரெஸ்ஸு வேறு கேட்டுட்ருக்கான். அவனுக்கு எத்தனை போய் கொடுத்தா அவன் நல்லா வச்சுப்பான். மச்சான், என் மச்சான் பெருமையாக சொல்லிப்பான், என் மச்சான் வாங்கி தந்தான் எனக்கு கோசம் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பெருமையாக டமாரச்சிட்ருப்பான். அங்கே வேறு போலீஸ்காரர் வேறு வராரு. சுற்றி வேறு சிசிடிவி. எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு ஒன்றும் புரியலை. அவன் பார்த்தானா விட மாட்டாங்க, துரத்துவாங்க. வெறி கொண்டு துரத்துவான் ஆள். அது வணக்கம்டா மாப்பிள, தேனியில அருண் பேசுகிறேன். ஏடா அந்த சார் ஓடிட்டு இருக்கேன். ஓடு. இங்கே நிறைய சிசிடிவி இருக்குது. ஐயையோ சிசிடிவி மாட்டிப்போம். அதான் மாட்டியாச்சே. ஐயோ துரத்துறானே. ஓடே. நானே மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருக்கேன் போல இது. இங்கே எதனா இருக்கா? இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. ஐயோ சுற்று போட்டானுங்களே. சிசிடிவியில் மாட்ட வேண்டியதான், வேறு வழி. ஐயோ சுற்று போட்டான். இப்போ பார்த்தா என் நிலைமையை பார்த்தா இப்போ திருட வந்த மாதிரியே இல்லை. நான் மாலில் இப்படி சுற்றி இடம் தெரியாமல் சுற்றி ஓடிட்டுருக்கேன். ஒளி இல்லாமன்னு பார்த்தா அவன் அடிச்சிருவான். ஒரு பிளாக் டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். ஏன்னா துரத்திக்கிட்டே இருக்கிறான் அந்த பையன் வந்து. எங்கே ஒளிகிறதுனே தெரியலையே. கத்தரே நீங்கள் ஆசீர்வதிப்பாக. ஐயோ துரத்தலாம். 2 பேர் வந்துட்டானுங்க. போடா நீ எங்கடா போய் ஒளி இல்லாமான்னு பார்க்குறேன். ஐயோ சுற்று போடுறானுங்களே. ஐயோ அணை கட்டிட்டான். ஐயோ ஓடுறான் ஜிம்மு. ஐயோ சுட்டு தந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். என் தற்கூரி ஃப்ரெண்டு அதுக்குள்ளே கால் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணுறது, விளையாட முடியல. பார்ட் 2 நம்ம பார்த்துக்கலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.